அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, வருகுண பாண்டியனார் பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இவர் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவர். அவருடைய பங்களிப்பு தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருகுண பாண்டியனார். இவருடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, தஞ்சை ஆபிரகாம் பண்டிதரனுடைய மகன். தனது தந்தையினுடைய நூலான கருணாமித்திர சாகரம். இந்த கருணாமித்திர சாகரம் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா, ஆபிரகாம் பண்டிதர். அவருடைய நூலை வந்து அடிப்படையா எடுத்துக்கிட்டு, பாணர் கைவழி எனப்படும் யாழ்நூல் அப்படின்ற ஒரு நூல வந்து எழுதினது யாருன்னா, வருகுண பாண்டியனார் எழுதியிருக்கிறாரு. 1950ல இந்த நூல எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இதுல 2 வினாக்கள் இருக்கு. கொஞ்சம் கவனமா நம்ம கவனிக்கணும். கருணாமித்திர கருணாமித்திர சாகரம் எழுதினது யாருன்னா, ஆபிரகாம் பண்டிதர். பாணர் கைவழி எனப்படும் யாழ்நூல் எழுதினது யாருன்னா, வருகுண பாண்டியனார். வருகுண பாண்டியனார் யாருன்னா, ஆபிரகாம் பண்டிதருடைய மகன். அதனால குழம்பிக்க வேண்டாம். தன்னுடைய அயராத உழைப்பினுடைய பயனா, தமிழனுடைய தொன்மை வாய்ந்த அ யாழினை யாழினுடைய பெயரும், உருவத்தையும் மாற்றி அத வந்து வீணை அப்படின்னு நம்ம வழங்கிட்டு இருக்கிறத அவர் வந்து ஆதாரங்களோட நிரூபிக்கிறாரு. இந்த நூல் வந்து தமிழ் இசை உலகிற்கு ஒரு அரியதொரு வரமாகும். ஏன்னா, இதுல வந்து நெறையா செய்திகள வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இசை தொடர்பான குறிப்புகள. அதுல பாருங்க யாழும், உறுப்புகளும். யாழினுடைய உறுப்புகளா என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 18 உறுப்புகள இவர் வந்து பட்டியலிடுறாரு. பத்தல், போர்வை, நுண்துளை ஆணி, யாப்பு, வருவாய், கவை கடை, உந்தி, ஒற்று உறுப்பு, ஆணி, வணர், மாடகம், பன்மொழி நரம்பு, கோடு, புரி நரம்பு கோல், திவவு, தந்திரிகரம், தகைப்பு, 51 உறுப்பு. இப்படி அந்த யாழினுடைய உறுப்புகள சொல்றாரு. இவருடைய வரலாறுமே ரொம்ப விரிவான வரலாறா அப்படின்னு கேட்டா இல்ல. அதனால ஒரு குறுகிய தகவல் தான் யாரு அப்படின்னா, அந்த வருகுண பாண்டியனார் பற்றிய ஒரு சிறு குறிப்பு தான் இந்த காணொளி. கண்டிப்பா இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உத்வேகத்தோட தான் நான் உங்களோட பயணிக்கின்றேன். நன்றி.